என்னை விட மேலே போயிட்டு சந்தோஷமா இருக்குது. எத்தனை கிளைகள் பாருங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளையில் ஒரு 6 1 2 3 4 5 6 தண்டு. உங்களை விட நீங்கள் நட்ட கண்டு மேலே வந்திருக்கேன்னு பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஸோ இது வந்து இவற்றை உயரத்தை விட கண்டின் உயரத்தை பாருங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆர்வமிக்க இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நாட்டம் காட்டணும். ஏன் நாட்டம் காட்டணும்னு சொன்னா, இது வந்து ஏற்றுமதி பொருளாதாரத்துல சார்ந்தக்கூடிய விஷயம். கருவா வந்து வடமாகாணத்துல தரமா வரும். சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீக்கெண்ட் ரீச்சால சந்திக்கிறோம். இந்த ரீச்சால நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுங்க. நீங்கள் நிறைய பேர் அதில் பயனடைய பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் தரக்கூடிய ஆதரவை தாண்டி நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கணும். அல்ல இங்கே வந்து எங்களோட தொடர்படுத்தி எங்களுடைய பணியாக்களோட உதவியை பெற்று நீங்கள் அதில் சாதிக்கணும் நினைக்கிறது உண்மையில் வரவேற்கத்தக்கது. அதுக்காக உதவி செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறோம். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களில் கருவாக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் உலக சந்தையில் பெருசு. ஆனால் இந்த கருவா வந்து வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வந்து பெரிய அளவில் பயிரிடல. காரணம் என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்கு பிரதேசம் அந்த கருவா செய்கைக்கு உகந்த நிலம் அல்ல என்ற ஒரு ஒரு கோட்பாடு இருக்குது. ரீச்சாவில் என்ன செஞ்சாங்கன்னா, போன வருஷம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பெரிய அளவில் முதல் ஒரு 7,000 கண்டு நட்டுனாங்க. அப்புறம் ஒரு 5,000 கண்டு நட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 கருவா கண்டை வந்து ரீச்சாக்கில் பயிர் செய்திருக்கிறோம். அதனுடைய பெறுபவர்கள் எப்படி இருக்குது, அதனால நன்மை இருக்கா இல்லையா, நீங்களும் அதை வடக்கு கிழக்கில் செய்யலாமா செய்யக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ. அதனால இந்த வீடியோ வந்து முக்கியத்துவம் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் இந்த கருவால் வச்சு கிட்டத்தட்ட 9 மாதம் இந்த கருவா வச்சு, நீங்கள் இந்த கருவா இந்த கண்டலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது எப்படி நிற்குதுன்னு சொல்லிச்சுன்னா, இதில் வந்து நடைக்குள் நாங்கள் என்ன செஞ்சினாங்கன்னா, ஒரு கருவாண்ட அந்த பொட், அதாவது அந்த பேக்கெட்லையும் நாங்கள் 7 வித 6 வித போடுவோம். அதில் வந்து 6 கண்டு வரும், 5 கண்டு வரும், 4 கண்டு வரும். நம்ம நடைக்குள்ள அப்படி எடுத்து நடுவோம். ஆனால் சிலதில் வந்து 2 கண்டு தப்பும், அல்ல 3 கண்டு தப்பும். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 கண்டு வருது. இப்போ இந்த 5 கண்டுலேருந்து நிறைய கிளைகள் வருது. ஸோ இது வந்து ஒரு கூட்டமாக வருது. ஒரு இடம்னு சொல்லி பார்க்க இதில் ஒரு கண்டு இல்லை, இதில் உண்மையில 5 கண்டு இருக்குது. இது 5 கண்டும் சடைச்சு இடிஞ்சு வரைக்கல. சரியா எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் என்பது, எனக்கும் இதில் பெரிய அளவில் எக்ஸ்பர்ட் இல்லை, நல்ல பெரிய அளவில் அனுபவம் இல்லை. ஆனால் இந்த எங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் நாங்கள் கற்றுக்கொண்டதன்படி, ஒரு கண்டுலேருந்து 2.5 வருஷத்துலேருந்து நீங்கள் அதனுடைய பயனை அடையலாம்னு சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு இப்போ 9 மாதத்தில் சில கண்டுகள் பார்த்தீங்கன்னா என்ன அளவு வந்திருக்கு. என்ன அளவு இந்த இந்த கண்டை பார்த்தீங்கன்னா, இது என்னை விட மேலே போயிட்டு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கண்டு வந்து நல்ல இதாக வந்துருக்கு. இதுக்கு இல்லை, இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, சாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு இந்த வர்ற ஆக்கள் பார்க்கணுமன்றதுக்காக இந்த கண்டு ஒரு இதில் வந்து 1 2 3 4 5 ஒரு 15-20 கண்டு இதுக்கு வச்சிருக்கிறோம். அந்த வரக்கூடிய எங்களோட கெஸ்ட், அதாவது ரீச்சா பார்க்க வர்ற ஆக்கள் வந்து இந்த கருவா கண்டை பார்க்கணும். இந்த பாருங்கள், இந்த தண்டு இந்த மொத்தத்தை பாருங்கள், ஒரு தண்டு இந்த மொத்தம். ஸோ இதை வந்து நீ கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலை திட்டம். ஆனால் அது காலப்போக்கில் வந்து அதை இலவாக கொண்டு வரலாம். அதுக்குரிய மிஷின்கள், அதுக்குரிய இதெல்லாம் செய்து அது அடுத்த கட்டத்துக்கு போய்க்க பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வரணும்னு சொல்லி சொன்னால், கருவா வந்து வடமாகாணத்தில் தரமான முறையில் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுடைய விவசாயிகள் அல்ல எங்களுடைய ஆர்வமிக்க இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நாட்டம் காட்டணும். ஏன் நாட்டம் காட்டணும்னு சொன்னால், இது வந்து ஏற்றுமதி பொருளாதாரத்தில் சார்ந்தக்கூடிய விஷயம். இது ரீச்சாவில் 12,000 கண்டு வச்சிருக்குது. அதை தாண்டி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லிங்கன்னா, ரீச்சா மூலமாக ஏராளமான கண்டுகளை விதையை வாங்கி பதிவச்சு இதை வந்து வெளியாட்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். சரிதானே? போன வருஷம் கார்த்திகை, உங்களுடைய ஒரு திட்டம் இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்தில் மேக்சிமம் ஏராளமான கண்டுகள் வந்து எங்களுக்காக மரணித்தவர்களுடைய ஞாபகார்த்தமாக மக்களுக்கு கொடுக்க வேணும், அல்ல அவருடைய உறவினர்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த அடிப்படையில் போன வருஷம் கார்த்திகை மாதம் 12,000 கருவா கண்டு யாழ்ப்பாணத்திலேருந்து அம்பாறை மட்டும் போனான். நானே நேரடியாக போய் ஒரு வெஹிக்கிள் ஏற்றி ஒவ்வொரு இடங்களில் நிப்பாட்டி ஒவ்வொரு சங்கங்கள் ஊடாக, ஒவ்வொரு மாவீர பணிமனைகள் ஊடாக, ஒவ்வொரு அமைப்புகள் ஊடாக அந்த கருவா கண்டை இலவசமாக கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நான் கொடுத்த 12,000 கண்டும் வெராட்டிலும் கூட
அது 2000 கண்டு சக்சஸா வந்தா அதை நான் என்னுடைய சக்சஸா பாக்குறேன். என்னன்னு சொன்னா ஒரு வருஷத்துல 2000 கருவா கண்டு இந்த மண்ணில இருந்து கிளந்தெழுது. அந்த 2000 கண்டும் அது 10,000 மாறும், 1 லட்சமா மாறும், 10 லட்சமா மாறும். அந்த 10 லட்சமா மாறுன்ற பொழுது எங்களுடைய பொருளாதாரம் எங்கேயோ போகும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா இதை எனக்கு ஊக்குவிச்சவர் வந்து என்னுடைய ஒரு நண்பர் ஒரு ஆள். அவர் வந்து நியூசிலாந்துல இருக்கிறார். நியூசிலாந்துல இருந்து கனகாரன் ஒரு 25 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு நண்பர். இப்படி ஒன்று இருக்குது, நீ தான் இதுக்கு சரியான நாள் என்று சொல்லி ஒரு 50 கண்டை கொண்டு வந்து அதை வச்சுட்டு பிறகு நான் ஒரு 5000 கண்டை வாங்கி பிறகு அதை வச்சுட்டு பிறகு நான் அவர்கிட்ட மூலமா ஒரு 100 கிலோ விதையை வாங்கி அந்த விதையிலேருந்து கண்டை உருவாக்கி இன்றைக்கு இப்படி கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டி கிடக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இதில் நாட்டம் காட்டணும், அக்கறை காட்டணும். இதை வந்து நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம்ன்றதை பற்றி சிந்திக்கணும். ஸோ இது வந்து எங்களுடைய ஒரு சிறிய ஒரு தோட்டம். நாங்கள் இங்கே பெரிய கருவா தோட்டத்துக்கு உங்களை கொண்டே காட்டுறேன். அந்த கருவா தோட்டத்துக்காக ஒரு தம்பி கருவாவை பற்றின ஒரு முழு விவரமும் தெரிஞ்ச ஒருவர், அவர் தான் அந்த கருவா தோட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவரை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே சங்கீத், சொல்லுங்க சங்கீத். சங்கீத் தான் இந்த கருவா வந்து இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகல கருவா வளர்ந்து நிற்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து சங்கீத். சங்கீத் வந்து ஒரு டீமையே வச்சிருக்குது. அந்த டீமுக்குள்ள இருந்து தான் சங்கீத் எல்லாத்தையும் கண்காணிச்சு கொண்டிருக்கு. சொல்லுங்க சங்கீத். கருவாங்க இப்போ இருக்கிறது வந்து ஒரு 8 மாதம் கண்டுது. நாங்கள் உண்மையாக வந்து இப்போ எங்களோட மண் வந்து ஒரு மணல் சார்ந்த மண். மண்ணை வந்து முதல்ல வந்து மாற்றணும். முதல்ல வந்து நாங்கள் செம்மண் இங்கே வந்து பண்ணை உற்பத்தி செய்யக்கூடிய மண்புழு உரம் ரெண்டையும் வந்து சரி சமனாக வந்து கலந்து போட்டு நாங்கள் வந்து சரியான மண்ணை வந்து முதல்ல பதப்படுத்தி போட்டு தான் நாங்கள் அந்த கண்டை வந்து சின்ன ஒரு உயரமான கண்டெலாம் வச்சு நாங்கள் வச்சு பார்த்தோன்னு சொன்னால் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் சரியான தீவிர கண்காணிக்கலாம் அந்த இதில் பார்த்து கொண்டு வரோம். முதல் கட்ட மாதத்தில் 1000 கண்டு வச்சு நாங்கள் ஒரு இப்போ மேலே 2000 கண்டு வச்சுருக்கிறோம். பெரிய ஒரு வெற்றியோட ஒரு டீமை கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு. எல்லாருமே வந்து அநேகமான நாட்கள் வந்து பாய்க்கணும் பார்த்து போட்டு சொல்லினோம். எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு 10, 15, 20 கண்டுகள் அப்படி தான் பொதுவாக பார்த்துருக்கோம் இலங்கையிலேயே. ஆனால் நான் இங்கே ரீச்சால் வந்து அது வந்து குறிப்பாக வடபகுதியில் வந்து எப்படி ஒரு பெரிய அளவிலான ஒரு கருவா பயிற்சியை வந்து நாங்கள் பார்க்க வந்து சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. அநேகமாக வந்து அப்படி தான் பார்க்குறோம். உண்மையாக வந்து இது ஒரு பெரிய சவாலான விஷயம் இல்லை, ஒரு ஈஸியான விஷயம் தான். எல்லாருமே வந்து என்னோடய வீடுகள்லேயும் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் கூட உண்மையாக வந்து ஒரு தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து துரித கதியில் வந்து நாங்கள் வந்து இலவாக வந்து அடையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. இதில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லை. நன்றி நன்றி அப்பு நன்றி. அதாவது இந்த வாங்க இந்த கண்டுக்கு பக்கத்தில் நில்லுங்க. உங்களை விட நீங்கள் நட்ட கண்டு மேலே வந்திருக்கேன்னு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து இவற்றை உயரத்தை விட கண்டின் உயரத்தை பாருங்கள். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதாவது கடின உழைப்பு விடாமுயற்சி அதுதான் விஸ்வரூப வெற்றி. இடம் எல்லாமே வந்து பரவாயில்ல. சிலது வளர்ச்சிகள் பெருசாக இருக்கும், சிலருடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும். பூச்சி வந்து இதைய கரைக்கும் அல்ல இதை வெட்டும், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்குது. அந்த தாக்கங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை அதாவது ரீச்சாவுடைய என்ன சொல்கிறது மருத்துவ பிரிவு சொல்லலாம். அதை வந்து 12 விதமான மூலிகை மருந்துகள், அதாவது இது ஆர்கானிக் ஃபார்ம்ன்றதுனால கெமிக்கல் சார்ந்த மருந்துகள் பாவிக்கிறதுல 12 விதமான மருந்துகள் இங்கே தயாரிக்கணும். அந்த தயாரிக்கிற மருந்துலேருந்து தான் இந்த பூச்சிகளுக்குரிய மருந்துகள் எல்லாம் அடித்து இந்த பூச்சிகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சில நசக்கி போட்டு பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி இதை வணக்கத்தானே இல்லை உங்களுக்கு இதை கிளைகள் பாருங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளையில் ஒரு 6 1 2 3 4 5 6 தண்டு, அதாவது 6 வந்து உங்களுக்கு வந்திருக்கின்றதான் அந்த அர்த்தம். ஒரு பட்டில் எவ்வளவோ அவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதுதான் கருவா. பார்த்தீங்களா இடையில இருக்கிறனால அப்படியே குறுத்து விட்டு சரியாக வருது. அப்போ பேருந்து கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு பிறகு இதெல்லாம் இப்போ புதுசாக நட்ட கண்டுகள் அப்போ ஓலையை குத்தி ஒரு இணையில வந்து கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கருவாத்தட்டில் ஓடி விளையாடலாம், ஆடி விளையாடலாம், பாடி விளையாடலாம், பக்கத்தில் நின்று கட்டி பிடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டுன்னா செம்மண், அதாவது இந்த நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ரீச்சாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை பிரதேசம் என்பது வந்து
ஒரு சொறு மண், அதாவது கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மண் வந்து விவசாயத்துக்குரிய மண் இல்லை. அதனால் என்ன செய்யணும்னா பாத்தி எடுத்து போட்டு பாத்தியில் வந்து செம்மண்ணை ஆட் பண்ணிடணும். சரிதானே? இப்போ செம்மண்ணை அடித்து தண்ணி அடித்து ரெண்டு போட்டு இதுக்கு மேலே வந்து கோழிந்த உரம் அல்லது கொம்போஸ் அல்லது மண்புழு உரம் இதை கொஞ்சம் சேர்த்து விடணும். கண்டு வந்து ஃபிஷ்ஷன்னு வந்துடும். ஒரு இடம் கூட ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கருவா வைக்கக்கூடிய ஒரு இடத்தை கூட ஃப்ரீயாக விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் அந்த இடத்தையும் வந்து திரும்ப பட திரும்ப நட்டு அது நல்ல முறை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை கொச்சி மட்டையை கீழே அடக்கி அதுக்கு மேலே என்ன மாதிரி இதில் போட்டு அந்த முறையை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நீங்களும் ஒரு கருவாத்தோட்ட முதலாளியாக மாறலாம். அண்டை நாங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கோம், அது எப்படி விதையில் இருந்து கொண்டு வந்து கருவாவை எப்படி உற்பத்தி செஞ்சு இங்கே கொண்டு வந்து போடுறோம்ன்றதை காட்டுறதுக்கு வாங்க. எங்களை என்னன்னு சொல்கிறது, கண்டு வளர்க்குற இடம் ஒன்று இருக்குது. அந்த கண்டு வளர்க்குற இடத்தையும் காட்டுறேன். உங்களுக்கு கருவா கண்டு தேவைன்னா வாங்க, கஷ்டப்பட்ட மக்களுக்குன்னா ஃப்ரீயாக தருவோம். ஆனால் நீங்கள் கொண்ட வியாபார ரீதியாக நட்டு என்ன போகிறீங்கன்னா குறைஞ்ச விலைக்கு தருவோம். அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது தானே, அதனால் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கருவா கண்டுகள் இப்போ நட்டு இதை போட்டு வச்சிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சரியான வெயில், பயங்கர வெயிலில் இந்த இலையால் கருகி போய் அந்த மரங்கள் சாகையில் அதுதான் அந்த நல்ல சீஸை போடுற முறை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 கண்டு இருக்குது. அந்த பேக்கை பிச்சு போட்டு அப்படியே 7 கண்டே நடவணும். 7 கண்டு நடைக்க உங்களுக்கு 1 கண்டு 2 கண்டு கவர்னா கூட 5 கண்டு வரும். இது வந்து போன வருஷம் செய்த கண்டு. போன வருஷம் செய்த கண்டு அவ்வளவும் கொடுத்து முடிச்சு மிச்சமெல்லாம் நட்டு இன்னும் கொஞ்சம் படுகண்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து படுகண்டு எல்லாம் ஃபில் பண்ணி போட்டு இப்போ திரும்ப ஒரு 50,000 கண்டு கிட்ட திரும்ப விதை போடுறதுக்கான ஏற்பாடு செய்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த தொங்கல் அந்த தொங்கல் மட்டும் இது போன வருஷத்தில் மிச்சம் கண்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யணுமான்னு சொன்னால் அதை கொஞ்சம் பெரிய பேக்கில் போட்டு கொஞ்சம் பெருசாக்கி போட்டு திரும்ப கொண்டு நடுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இதில் வந்து இந்த சின்ன இதை விட கொஞ்சம் பெருசில் போட்டு வச்சிருக்கு. அந்த இன்னும் கொஞ்சம் இந்த டப்பனை கொடுத்து விடுது. நீங்களும் போய் வீட்டில் இது ஒரு சாதனை புரட்சியை மாற்றணும். மீண்டும் ஒரு வீக்கெண்ட் ரிக்ஷாவில் சந்திப்போம். அதுவரையும் தேங்க்யூ, பாய்.